எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மேக் ஓவர் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த லிவிங் ரூம் ஏரியாவுக்கு நாங்கள் பண்ண சேஞ்சஸ் இல்லை மேக் ஓவர் ஐடியாஸ் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு பொஹேமியன் தீம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பொஹேமியன் தீம் இல்லை போஹோ மேக்கோவர் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு லிவிங் ரூம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கண்டிப்பாக ஒரு சோஃபா, காஃபி டேபிள், டிவி, அப்புறம் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஹோம் டெக்கார்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் இதே செட்டப் தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் வேரி ஆகும், அவ்வளோதான். அண்ட் ஒரு வா ஃபேக்டர் இருக்காது இல்லைலாம். பட் நம்ம பொஹேமியன் மேக் ஓவர்னு வரும்போது நமக்கு பிடிச்ச திங்ஸை ஆட் பண்ணிட்டு பிடிக்காத திங்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் வந்து பொஹேமியன் மேக் ஓவர்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ரூமில் வந்து இதெல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் நமக்கு பிடிச்ச திங்ஸை ஆட் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு பொஹேமியன் மேக் ஓவர் வரும்போது அதில் ஒரு சர்டன் எலிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். லைக் கலர்ஸ், டெக்ஸ்சர்ஸ், பிளான்ஸ், அதுக்கப்புறம் லைட்ஸ், ஃப்ளோர் சீட்டிங்ஸ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதில். அண்ட் இது மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு காசி ஃபீல் இல்லை ஒரு லைவ்லி ஃபீல் வந்து நமக்கு வரும். அண்ட் நம்ம மூடு எவ்வளோ டல்லாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு இடத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹாப்பினஸ் வரும் இன்சைட்ல இருந்து. எங்களோட லிவிங் ரூமுக்கு நாங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கள் லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி காம்பேக்டான ரூமுக்கு ஒரு மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் எங்கள் மைண்டில் வந்தது வந்து ரூம் சின்னதாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தெரியணும், கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சோம். ஸோ அதுக்கு நாங்கள் சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கலர். இதுக்கு முன்னாடி இருந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பீச், ப்ரௌன், ஒரு மாதிரி டல் கலர்ஸாக இருந்துச்சு. ஸோ அது கண்டிப்பாக மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு வி சூஸ் திஸ் ப்ளூ அண்ட் ஒயிட் காம்போ சூஸ் பண்ணோம். இந்த ஷேட் வந்து உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல, பட் இதை பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஷேடோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பெயிண்ட்டுன்னு வரும்போது நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஈச் பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் ஷேட்ஸ் இருக்கும். சப்போஸ் உங்கள் வீடு ரீபெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஐடியா வச்சுக்கோங்க. எந்த பிராண்ட், எந்த கேட்டகரி, அந்த கேட்டகரியில் என்ன ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் தான் உங்கள் பெயிண்டர்ஸ் கிட்ட நீங்கள் கன்வே பண்ணுறது, உங்களோட நீட்ஸை கன்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணோம். அண்ட் இந்த ஷேட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் வந்து வீடு காம்பேக்டாக இருக்கனால நிறைய சொஃபிஸ்டிகேட்டட் ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி டம்ப் பண்ண முடியாது, ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அண்ட் ஸோ நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, எலிகெண்ட்டாக, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினச்சோம். அண்ட் சன்னாக இருக்கனால வந்துட்டு சேஃப்டி ப்ரிகாஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு ஹைட்டான ஃபர்னிச்சர்ஸும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம். ஸோ அதனால தான் மெயினாக சோஃபாக்கு பதிலாக அந்த திவான் வாங்கினோம். இதுவுமே வந்து சொல்லி செஞ்சது தான், ஹைட் ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சோம். அண்ட் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அதில் எப்போவுமே அதில் ஏறி நின்று விளையாடிட்டு இருப்பா. ஸோ அது கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் சொல்லி தான் சிம்பிளாக இருக்கிற ஒரு டிசைன் வாங்கியிருந்தோம். இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து மெயினாக பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சர்டன் எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் மேக் ஓவர் பண்ணியிருப்பேன். அதில் நிறைய டிஐஒய்ஸ் அண்ட் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி திங்ஸ்லாம் வாங்கி செஞ்சுருப்பேன். ஸோ அது என்னென்ன எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் எந்த ஒரு டிஐவை பண்ணாலும் இல்லை எந்த ஒரு மேக் ஓவர் பண்ணாலும் சரி, ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போட்டு பார்த்துருவேன். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு. ஸ்கெட்ச் பண்ண அப்புறம் வந்துட்டு தேவையான திங்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பேக்ட்ராப் வந்து ப்ளூவாக இருக்கனால ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்டாக மேட்ச் ஆகிற திங்ஸ் தான் வாங்கியிருப்பேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த திவானுக்கு வந்து பேக் ரெஸ்ட் இருக்காது. ஸோ கண்டிப்பாக குஷன் தேவைப்பட்டது. இந்த குஷன் அண்ட் குஷன் கவர் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினது தான். அண்ட் இந்த குஷன் கவர் பார்த்தீங்கன்னா இது பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். பட் லக்கிலி வந்து இந்த பேக் ட்ராப்க்கு வந்து இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு.
உங்களுக்கு சோஃபா இல்லைன்னா இந்த மாதிரி திவானுக்கு வந்து ஒரு மேக் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 விஷயம் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி குஷன்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி சோஃபா த்ரோஸ் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா பிரைட்டாக தெரியும் உங்களுக்கு. இந்த சோஃபா த்ரோ வந்துட்டு ஒரு டிஐஒய் தான். நார்மலாக நம்ம ராம்ராஜ் காட்டன் டவல் இருக்குல்ல, அதுதான் இது. ஸோ கலர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அண்ட் டவல் வாங்கி அதில் கொஞ்சம் டேசல்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் இன்ஷால்லா. அண்ட் இந்த சோஃபா த்ரோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நம்மளே வந்து வீட்டில் செஞ்சிட்டோன்னா நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த வால் வந்து பிளெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 டிஐஒய்ஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து ட்ரீம் கேச்சர், இன்னொன்று வந்துட்டு ஃப்ரேம் ஆர்ட். இதோட டீட்டெயில் வீடியோவும் வந்துட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். கார்னர் வாலில் பார்த்தீங்கன்னா கார்னர் வால் ஷெல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி 3 பீசஸாக வரும். பட் செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தனால ஒரு 2 பீஸ் மட்டும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் பிளெயினாக ஆடாக இருந்தது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் க்ரீப்பர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் க்ரே பேப்பர்ஸ் வந்து வேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை வச்சு அந்த மாதிரி ஹேங்கிங் ஃப்ளவர்ஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் ஒரு டிஐஒய் தான். டிவிலேருந்து வர வாய்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வயர் ஹோல்டர் வந்து வச்சுட்டோம். ஸோ லக்கிலி எல்லாமே ஒயிட் கலரில் அமைஞ்சதுனால ஒரு நீட் லுக் கிடைச்சிது எங்களுக்கு. அண்ட் டிவிக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏதாவது அக்கேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இல்லை யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா இந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் ஆட் பண்ண எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எலிமெண்ட் தான் இது, ஃப்ளோர் சீட்டிங். இதுக்கு நான் யூஸ் பண்ண திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் குஷன்ஸ், மேட், அதுக்கப்புறம் ரக்ஸ், அதுக்கப்புறம் லேப்டாப் டேபிள். இந்த ரக்கும் இந்த குஷன் கவரும் நான் பண்ண டிஐஒய் தான். என்னோட எல்லா டிஐஒய்ஸ் அண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு போஹோ மேக்கோவருக்கு இன்னொரு முக்கியமான எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ், இன்டோர் பிளான்ஸ். இந்த மேக் ஓவர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய டிஐஒய்ஸ் அண்ட் மேக் ஓவர் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.